ஈரில் அலசி 2 தண்ணி ஊற்றி நல்லா கழுவி இந்த போய் வேக வைக்க போகிறோம். கழுவி வச்சுருக்கேன். ஈரல் வச்சு என்ன செய்ய போகிறீங்க? அப்படியே ஒரு தொக்கு மாதிரி பண்ணலான்ட்டு இந்த வேக வச்சுக்கிறேன். தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கிறேன். வேகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், ஈரல் தொக்குக்கு தேவையான பொருள்: வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, மிளகு, சீரகம், சாந்து, இஞ்சி பூண்டு விழுது, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்குறோம், பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்குறோம், மஞ்சள் சாந்து. வாங்க எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம். இன்றைக்கி பாட்டி ஈரல் தொக்கு செய்ய போகிறாங்க. வாங்க சாப்பிட்லாம். வாங்க சாப்பிட்லாம். ஈரல் வந்துச்சு நல்லா சூப்பராக. வாங்க. நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிட்டோம். ஈரல் ஆட்டு ஈரல் வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறோம். என்னப்பா ஊற்றிக்கலாம். மூணு ஸ்பூன் ஊற்றிருக்கீங்க. 4 ஸ்பூன் வெங்காயம் எல்லாம் வதங்கணும். 4 ஸ்பூன் கடலை எண்ணெய். 4 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன் கடலை எண்ணெய். நீங்களும் பாட்டி செய்கிற மாதிரி செஞ்சீங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. லவங்கம் போடுறீங்களா? 2 லவங்கம், தவுளு ஊண்டு பட்டை, அவ்வளோதான். இந்த இப்போ வெங்காயம் போட்டுடலாம்ப்பா. பொடியாக அரிஞ்சு வச்சுக்கோங்களே. பொடியாக வச்ச வெங்காயம். வாசம் நல்லா சூப்பராக இருக்குது. இஞ்சி பூண்டு விழுது போகிறீங்களா? ஆமாப்பா. இதுப்பா வீட்டில் அம்மியில் அரைச்சேன்ப்பா. இந்த இஞ்சி பூண்டு விழுது அம்மியில் அரைச்சேன். நிறைய இருக்குல்ல. வெங்காயம் வதங்கிட்டு இந்த இஞ்சி பூண்டு போட்டுக்கிறோம். தக்காளி போடுறீங்களா? தக்காளி போடுறேன்ப்பா. தக்காளி போட்டேன்னா கொஞ்சோடு மஞ்சள் சாந்து கொஞ்சம் போடுறேன். அம்மியில் அரைச்ச சாந்து. இந்த உப்பு போடுறோம். மிளகாத்தூள் போட போகிறீங்களா? ஆமாப்பா. நல்லா இதுவாகிடுச்சு. நல்லா எண்ணெய்லாம் கொஞ்சம் நல்லா மேல் போட ஆரம்பிச்சிருச்சு. தெரியுதா எண்ணெய் இதில் சைடெல்லாம் இருக்குங்களே. மிளகாத்தூள் போட்டுடலாம். இதுப்பா 1 ஸ்பூனு. இது 1.5 ஸ்பூனுக்கு போட்டிருக்குறேன் மிளகாத்தூள். நம்ம மிளகு அரைச்சி வச்சுருக்கிறோம். அரைச்சி அதை போட்டுடலாம். ஈரல் போடுறீங்களா? ஈரல் வேக வச்சு வச்சுருக்குறோம். பார்த்தா 1/2 கிலோ ஈரல் இந்த போடுறேன். அதில் 1/2 கிலோ ஈரல். இந்த கொஞ்சோடு தண்ணி ஊற்றலாம். வீட்டு மிளகாத்தூள் தான் போட்டுக்கிறோம். இஞ்சி பூண்டு பட்டை லவங்கம் சும்மா ரவுண்டு போட்டுக்கிறோம். இது அப்படியே வேக விடலாம். ரவுண்டு மிளகு தூள் போட்டுக்கலாம். இது அப்படியே கொதிக்கிட்டோம். இந்த நம்ம வீட்டில் அரைச்ச மிளகு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அப்படியே கொஞ்ச நேரம் வேகட்டும். கொதிக்கிட்டோம். வேகுதுப்பா. அப்படியே கொஞ்சம் நல்லா வெந்ததுன்னா திக்காயிடும். ஆயிடுச்சுங்களா? இந்த ஆயிடுச்சு பாருப்பா. அம்மியில் வச்ச அரைச்ச மிளகு சாந்து இதை போட்டுக்கலாம். ஈரல் தொக்கு ரெடி. ஈரல் தொக்கு ரெடி. அப்படியே நம்ம சாப்பாட்டில் கூட பேசிஞ்சு சாப்பிடலாம். சப்பாத்திக்கு, இடியாப்பத்துக்கு, தோசைக்கு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிடலாம். எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிடலாம். மிளகு போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க கூடாதுப்பா. சீக்கிரமா இறக்கிடணும். நல்லா இருக்கும்.
ரெடி, வாங்க சாப்பிடலாம். இந்த இறக்கிடலாம் கொஞ்ச நேரத்தில். வாங்க, இந்த சாப்பாடு செஞ்சு வச்சுக்கிறோம், இந்த சூப் வச்சுக்கிறோம், எலும்பு சூப் வச்சுக்கிறோம், எலும்பு ஆட்டு எலும்பு சூப்பு, இந்த ஈரல் தொக்கு பண்ணியிருக்கிறோம், வாங்க, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அடிங்க, எங்களுக்கும் ஆதரவு கொடுங்க. வணக்கம், பாய். வாங்க எல்லாரும் சாப்பிடலாம்.